Namagada சேனல் இந்தியன் ஆர்மி அக்னிவீர் 2024க்கான ரேலி டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க, இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபிசிக்கல் டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கான ரன்னிங் டிப்ஸ் எப்படி ஒரு மாதத்தில் ஓடுறது. திருச்சி ஏரியாவுக்கு ஒரு மாதமும், கோயம்புத்தூருக்கு ஒரு 2 மாதம், சென்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 6 மந்த் இருக்குது. அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட் அதெல்லாம் இருக்குது. அதை பற்றி தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் வீடியோ கடைசி வரை பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் டேட் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு ரன்னிங் டிப்ஸோடு போகும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். இதுக்கான இது ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், விமன் மிலிட்ரி போலீஸ், ஃபார்மா, டெக்னிக்கல், நர்சிங், சோல்ஜர் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 வேரியண்ட்டில் போட்டிருக்காங்க. இதற்கான ஃபிசிக்கல் குவாலிஃபை என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். மெயில் குவாலிஃபை பொறுத்தளவில் நீங்கள் 1600 மீட்டரை குரூப் 1 அப்படின்னா 5 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே 60 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் 10 புல்லப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க்கு. 9 புல்லப்ஸ் எடுத்தால் 33, 8 புல்லப்ஸ் எடுத்தால் 27 கொடுப்பாங்க. 7 புல்லப்ஸ் எடுத்தால் 21, 6 எடுத்தால் 16. அதுக்கப்புறம் குரூப் 2 பொறுத்தளவில் 5 நிமிஷம் 31 செகண்ட் இருந்து 5 நிமிஷம் 41 செகண்ட் வரும் செகண்ட் குரூப் கொடுப்பாங்க. உங்களுக்கான இது 48 மார்க் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 12 மார்க் லெஸ் ஆகுது. நீங்கள் மினிமமாக ஒரு 22-30 கொஸ்டின் அந்த மாதிரி பார்டரில் எடுத்துருந்தீங்கன்னா 100 மார்க் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் குரூப்பு 10 புல்லப்ஸ் எடுத்தே ஆகணும் கம்பல்சரி. யார் யாருக்கு ரன்னிங் டெக்னிக்கலை பொறுத்தளவில் நீங்கள் ரன்னிங்கு மார்க் கிடையாதுனால 5:45க்குள்ளே வந்தால் போதுமானது. ஃபார்மா அதெல்லாம் அப்படி தான் ஃபிசிக்கல் குவாலிஃபை. ஜிடி, ட்ரேட்ஸ்மேன் அவங்களுக்கு தான் அந்த மார்க்கு பர்டிகுலராக பொருந்தும். ஃபிசிக்கல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நீ ஓடி அதுக்கப்புறம் 9 ஸ்டிச்சு தாண்ட மார்க் அதை குவாலிஃபை தான். அதுக்கு மார்க்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் சிக்ஸாக் பேலன்ஸ். இந்த 100 மார்க்கையும் எக்ஸாம் மார்க்கையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஓவரால் இது பண்ணுவாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மார்க் எடுத்தோம் என்ன ஏதுன்னு கடைசி வரை தெரியாது. ஏன்னா புதுசாக வர சில பேர் கமெண்டில் கேட்குறாங்க, என்ன ப்ரோ கட் ஆஃப் எதுவும் விடுவாங்களா, மார்க் என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு மார்க்கு என்ன மார்க் எடுத்தோம் என்ன ஏதுன்னு கடைசி வரை உங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபிசிக்கல் விட்டாங்க. ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே நீங்கள் ஃபிசிக்கல் இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் மெடிக்கல் வந்துடுங்க. மெடிக்கல் 1 டே ஃபுல்லாக நடக்கும். காலைல 4 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 to 7 o'clock, சம்டைம் 9 o'clock அந்த வரை உள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கம்பல்சரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் விமன் போலீஸ், மிலிட்ரி போலீஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னா அந்த 1500 மீட்டரை 7 நிமிஷத்துக்குள்ள அவங்க ஃபஸ்ட்டு குரூப்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்களா என்னென்னு சரியாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கிரேட் 2க்கு 8 நிமிஷத்துக்குள்ளே வரணும். மார்க் ஆனால் இருக்கும் கண்டிப்பாக. அது 100 மார்க்ஸாக என்னென்னு நான் கரெக்டாக அஷ்யூம் பண்ணலை. அதுக்கப்புறம் 10 feet லாங் ஜம்ப் அதை தாண்டணும். 3 feet ஹை ஜம்ப் நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். யாராக இருந்தாலுமே உங்களுக்கான மார்க் இதில் தெரியாது. அதுக்கப்புறம் திருச்சி ஆர்ஓ, கோயம்புத்தூர் ஆர்ஓ டேட் பார்ப்போம். இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக சேர்ந்தாலும் உங்களுக்கான சோல்ஜர், டெக்னிக்கல், நர்சிங் அண்டு சிப்பாய் ஃபார்மா இந்த 2 கேட்டகரிக்கு என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம் ஜனவரி மாதம் தான் நடக்கும். இந்த இதில் எந்த ஏர்வாக இருந்தாலும் அது திருச்சியாக இருக்கட்டும், சென்னை, கோயம்புத்தூர் இந்த 3 ஏர்வை சேர்ந்த பாய்ஸ்க்கும் நர்சிங் அசிஸ்டண்ட்டும் சிப்பாய் ஃபார்மா ஜனவரி மாதம் 21 to 10 அந்த தேதிக்குள்ளே, அதாவது லாஸ்ட்டு ஒரு 5 டேஸில் வரும். ஒரு 25 to 31 அந்த டேட்டில் தான் இந்த இது நடக்கும். அதாவது சென்னை ஜோனுக்கு கம்பல்சரி அந்த டேட்டில் தான் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏரோவுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. ஆல்ரெடி நான் டைம் சொல்லியிருக்கேன். திருச்சி ஏரோவுக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்னா தூத்துக்குடி, அங்கே தான் நடக்க போகுது. வேறு எதாவது எக்ஸ்சேஞ்ச் இது கிடையாது. 1 to 7 கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடக்குது. ஜூலை மாதம், அதாவது அடுத்த மாதம் இந்த ஜூன் மாதம் கரெக்டாக உங்களுக்கு 30 நாள் தான் இருக்குது. இந்த 30 நாளில் 1500 மீட்டர் 5 நிமிஷத்துக்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். 5 to 5:30க்குள்ளே வர்றது கொஞ்சம் சிரமமான ஒன்று தான். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நல்லா ஓடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களால் இந்தியன் ஆர்மியில் ஒரு போஸ்டிங்கை இது பண்ண முடியும். நீங்கள் 100 மார்க்குக்கு அதில் ஒரு 40 கொஸ்டின் அடிச்சிங்கன்னா இதில் செகண்ட் குரூப் அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
அதில் நான் 30 தான் ப்ரோ வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து சிரமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப் அடிச்சே ஆகணும். இதில் வந்து 100 மார்க்கு, அதில் 30 கொஸ்டின்னா 60 மார்க். அப்போ 160 அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடச்சிரும். ஆனால் வந்து கட் ஆஃப் அவ்வளோ தான் வைப்பாங்க. 150 அந்த மாதிரினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது கீழே வந்து வந்தால் எடுத்தால் கொஞ்சம் சந்தேகம் தான் வர்றது. மோஸ்ட்லி வந்து மார்க் நீங்கள் வந்து கூட எடுக்க பாருங்கள், குறைச்சி வந்து எடுக்க பார்க்காதீங்க. அதான் வந்து உங்களுக்கு நல்லது. நல்லா ஃபிசிக்கல் எஃபோர்ட் போட்டு ஓடுங்க. 1 வீக் ஷெட்யூலை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ரொட்டீனாக நல்லா காலையும் சாயந்தரம் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மொத்தத்தில் வந்து ஒவ்வொரு ஏரோவுக்கும் ஒரு 2000 + 2300 அந்த ரேஞ்சில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவராக வந்து ஆல் ஓவராக 3 ஏரும் சேர்த்து 7000 சம்திங் ஆள் தான் வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபினிஷ் ஆகிறது அந்த 7500 பேர் எவ்வளோ பேருன்னா கரெக்டாக ஒரு 2000 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. அந்த 5000 பேர் வந்து அப்படியே வந்து ரிலீஃப் ஆவாங்க. ஃபிசிக்கல், மெடிக்கல் 2மே வந்து நடக்கும். ஃபிசிக்கல் எப்படி நடக்கும், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். டாக்குமெண்ட் வீடியோ நம்மளுடைய சேனலுக்கு கீழே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். திருச்சி ஏரோ காய்ஸ் வந்து வேணால் அந்த வீடியோ பாருங்கள். தனியாக வீடியோ வேணாலும் கூட போகிறேன். டாக்குமெண்ட் என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணால் கேளுங்க. திருச்சி ஏரோவில் இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி டாக்குமெண்ட் சிக்கல் இதை ஏஆர்ஓ மாற்றி எதுவும் அப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரதான் செய்யும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி வந்து இதில் வந்து வந்துடும். நான் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது இது ஒன்றுங்க, ஒரு சில வேறு இந்த மாதிரி நான் திருச்சி ஏரோ அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து கோயம்புத்தூர் வந்துருந்தேன். ஏதாவது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதனால் அந்த மாதிரி வந்திருக்கும். வேறு வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு தான் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈரோடு, திண்டுக்கல், தேனி இப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனில் இந்த 3 கிரவுண்டில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு நடக்கும். ஜூலை நடந்தோம்னா ஆகஸ்ட் அடுத்த மாதமே அவங்களுக்கு நடக்குது. ஃபஸ்ட் ஒன்றில் திருச்சி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னை. இந்த ஆர்டர் வைஸாக நடக்கும். போன வருஷம் கோயம்புத்தூருக்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து கொண்டு போயிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி. இந்த வருஷம் அப்படி கிடையாது, ஃபிக்ஸட் தான். இந்த 3 கிரவுண்டில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி வந்து நடக்கும் 1 to ஆகஸ்ட் வரை. நீங்கள் எதுக்கு தயாராங்க? உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 நாள் வந்து டைம் இருக்குது. நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். கோயம்புத்தூர் ஏரோவை சேர்ந்த பாய்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருச்சி ஏரோ தான் கஷ்டம். என்னடா நம்ம இப்படி ஃபஸ்ட்டு வந்து மாட்டிக்கிட்டேமேன்னு அவங்க வந்து ஒரு புலம்பல்லே வந்து இருப்பாங்க. நம்ம எப்படா பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு பயத்திலே வந்து ஓடனா, நீங்கள் வந்து உங்கள் ஏரோவில் எத்தனை பேர் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தாலும் கண்டிப்பாக செகண்ட் பேஜ் ஆனாலும் ஃபஸ்ட் பேஜ் ஆனாலும் கண்டிப்பாக எடுத்தாங்க. ஏன்னா ஒரு மாதத்தில் வந்து 1500 மீட்டர் வந்து ஓடுறது மிகவும் ஒரு கடினமான இதுதான். ரொம்ப நல்லா ஹார்ட்லி ஒர்க் அவுட் போட்டு நல்லா நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக கொடுத்தா மட்டும்தான் அந்த டைமிங்கை வந்து உங்களால் அச்சீவ் பண்ணி நல்ல ஒரு வெல் ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து ஒரு வேக்கன்சியை வந்து ஒரு டெக்னிக்கலாகவோ ஒரு ட்ரேட்ஸ்மேனாக இருக்கலாம். 8th ட்ரேடு 10th ட்ரேடு இப்படி வந்து பல்வேறு கட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல சூழல் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு வாரம் ப்ராக்டிஸு நல்லா ஷெட்யூலியாக நல்லா ப்ராப்பராக பண்ணணும். ஒரு வாரத்தில் 7 நாளில் வந்து எப்படி ஒரு நாள் ரெஸ்ட்டு போயிட்டாலும் உங்களுக்கு கீழே வந்து திருச்சி ஏரோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 26 நாள் தான் வரும் ஒரு மாதம் ஃபுல்லாக. ஏன்னா ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்து மசிலுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் விட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் மசில் வந்து கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன், 1 by 1 வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு வாரம் டைமிங் இருக்குது, அதனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சென்னை ஏரோவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 3 லொக்கேஷனில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 3 லொக்கேஷன் பொறுத்தளவில் திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம். சென்னை ஏரோ வந்து எப்போவுமே லக்கான ஒரு பர்சன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டேட் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் வந்துருக்கு. 180 நாள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதில் வந்து யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி சேர்ந்தவங்களும் வந்து சென்னையில் வந்து ஏரோவில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம் இந்த 3 லொக்கேஷனில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இது அது எப்படின்னா எப்போ தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வரும்போது தான் என்ன இதுன்னு சொல்லி அந்த லொக்கேஷனில் வந்து மைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த சென்னை ஏரோ நடக்கும்போதே தான் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட்டும் சிப்பாய் ஃபார்மா 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க 3 ஏஆர்ஓ சேர்ந்தவங்களும் அந்த இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், அங்கே தான் ஓட முடியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நர்சிங் அசிஸ்டண்ட்டும் சிப்பாய் ஃபார்மாவும் நல்லா வந்து ப்ராக்டிஸ் எடுக்கலாம். கம்மியான பர்சன்ஸாக எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட எடுக்கிறது எவ்வளோ பேர் எடுப்பாங்கன்னா 10 பேர் நர்சிங் அசிஸ்டண்ட்டு. ஏன்னா பர்மனெண்ட் ஜாப்பில் உங்களுக்கு அதில் ஒரு 10 இதில் ஒரு 10 அவ்வளோதான் எடுப்பாங்க. ஆள் எடுத்ததே இங்கேயே 10 12 தான். அதனால் கரெக்டாக ஒரு 3-4 பேர் அவ்வளோதான், ரொம்ப எடுக்க மாட்டாங்க. 3 ஜோனு சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க. அதனால் வந்து நல்லா வந்து இது பண்ணுங்க. உங்கள் அட்மிட் கார்டை வந்து செக் பண்ணி எதுவும் மிஸ்டேக் இருக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இப்போயே வந்து சரி பண்ணி வச்சுங்க. நம்ம டாக்குமெண்ட்டு சரியாக இல்லைன்னா ரொம்ப ஒரு கஷ்டப்படுவீங்க. ஏன்னா சென்னை ஏரோ பசங்க
வந்து ரொம்ப இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையை வந்து ரொம்ப பேர் வந்து இது பண்ணாங்க. அதனால தான் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், திருச்சி ஏரோ பசங்க நல்லா வந்து ஓடணும். வீக்லி ஷெட்யூலை வந்து நல்லா இது பண்ணட்டும். எப்படி ஓடணும்னு ஒரு பிளான் வந்து வச்சு ஓடுங்க. இப்போ வந்து 1, 4, 5, 6 நாளில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் வந்து லாங் ரன்னிங் 10 to 50 கிலோமீட்டர் வந்து ஓடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஷெட்யூல் வந்து ஒன் டே இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். காலைல வந்து ஈவினிங் டயத்தில் நல்ல ஒரு இதை வந்து ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் செகண்ட் டே பொறுத்தளவில் ஷெட்யூல் ரன்னிங் மாதிரி 100 into 4 ஓடுங்க. அதுக்கடுத்து 400 into 4 வந்து ஓடுங்க. அதுக்கப்புறம் 200 into 4 இந்த மாதிரி ஸ்பீடு ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள் செகண்ட் டே. அதுக்கப்புறம் தேர்டு டே வந்து டைமிங், அந்த 1500 மீட்ரு டைமிங் எவ்வளோ வருது, 5 to 5:45 எத்தனை நிமிஷத்தில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை வந்து நீங்கள் அந்த இதாக பண்ணுங்கள். வியாழக்கிழமை அதாவது 4th டேயை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 1 hour வந்து ஓடுங்க. 1 hour நிற்காமல் உங்களால் எவ்வளோ நிற்கக்கூடாது, அந்த 1 மணி நேரம் நிற்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அது உங்களுடைய மீடியம் பவரை பொறுத்து, வில் பவரை பொறுத்து நல்லா வந்து ரன்னிங் போடுங்க. நல்லா உங்களால் முடிஞ்சாலும் ஸ்பீடாக ஓடணும் அவசியம் இல்லை. நீங்கள் 1 மணி நேரம் நிற்காம ஓடினாலே அது ஓகே. வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து நல்ல ஒரு ஸ்பீட் ரன்னிங், நான் 400 மீட்டர் நல்லா ரன்னிங் வச்சு 400 into 4 அந்த மாதிரி ஓடுங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 100 into ஸ்ப்ரிண்ட் அடிங்க, ஒரு 4 இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட் ஓடுங்க. 400 மீட்ரு 1500 மீட்ரு செட்டு கணக்கு கூட ஓடலாம், 1, 2. ரொம்ப ஸ்பீடாக ஓடாமல் ஒரு நார்மல் டைமிங் ஓடுங்க. 100 மீட்ரு எதுக்கு ஓட சொல்கிறேன்னா, அந்த 4 ரவுண்டு ஓடும்போது கடைசி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டெமினா வந்து அவுட் ஆயிடும். ஒரு ஸ்டெப் ரன்னிங் நல்லா வந்து ஓடி நீங்கள் பழகும்போது தான் உங்களுக்கு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அங்கே வந்து வரும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஓடிடுவணும். ஏன்னா ஒரு சில பேர் சீக்ரெட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எப்போவுமே ஒரு சில நேரங்களில் ரொம்பவும் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க அங்கே. அப்படிங்கிறப்ப அடுத்த போதும்னா நின்றுடலாம், இதோட வெளியே போயிடலாம் அப்படின்லாம் உங்கள் எண்ணம் வந்து தோணும். யாரும் என்னுடைய மைண்ட் செட்டாக இருந்தாலுமே அது வந்து தோணும். செகண்ட் ரன்னிங்கில் ஓரளவு ஃபஸ்ட்டை விட செகண்ட் ரன்னிங் டைமிங் வந்து கூடிரும் கொஞ்சம். அடுத்த ரவுண்டு வந்து அந்த 2வது ரவுண்டு ஓடும்போது நல்லா ஒரு உங்களுக்கே ஒரு நல்லா ஒரு மூச்சு நல்லா இழுத்தணும், நல்லா ஃப்ரீ ஆகிட்டு தேர்ட் ரவுண்டு கொஞ்சம் ஸ்பீடாக வருவீங்க. 4th ரவுண்டு ஃபினிஷ் பண்ணும்போது இருக்கிற உயரெல்லாம் கொடுத்து நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா ஓடணும். நல்லா ஓடி முடிச்சோடனே அதில் ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப் வந்து பிரித்து உங்களுடைய நெஞ்சில் வந்து அந்த நம்பர்லாம் ஜஸ்ட் நம்பர் எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு குரூப்பில் நீங்கள் எத்தனை நாளாக வந்தீங்க அப்படிலாம் நம்பர் நோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் கிரவுண்ட் இன்சைட் வந்து பேக் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து அடுத்து புல்லப்ஸு அதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்லாம் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து லாங் ரன்னிங் நல்லா ஒரு லாங் ஓடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு எப்படின்னா ஒரு 5 to 20 கிலோமீட்டர் மாதிரி அந்த மாதிரி லாங் 10, 15 இந்த 3 இதில் உங்களுக்கு எது ஓட நல்லா இருக்குமோ அது வந்து ஓடுங்க சனிக்கிழமை. சண்டே வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்படியே ஃப்ரீ மைண்டாக நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க. சண்டே ஒன்றும் எதுவுமே பண்ண வேணாம், ஒன்றும் நார்மலாக இருங்க. திருச்சியில் நல்லா ஒரு பிளானிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து திருச்சி ஏரோவில் நல்லா வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சண்டே வந்து ஃப்ரீயாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரத்தில் 6 நாள் ஓடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு கிளியர் பண்ணுறேன். வீடியோ போட முடிஞ்சாலும் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இதை சொல்லணுன்னு தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் வந்து டேட்டை கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஒரு இது இப்போ கொடுங்க. அப்போ தான் உங்களால் கண்டிப்பான முறையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா திருச்சி ஆரோவுக்கு வந்து 30 நாள்லாம் கரெக்டாக டைம் இருக்குது. ஏன்னா 30ஆம் தேதி வந்து ரிசல்ட்ஸ் விட்டாங்க. நம்மளுடைய சேனல் பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் சேனல் குரூப்பில் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். இன்னும் ஒரு சில பேர் செக் பண்ணாமல் கூட இருக்கலாம். சம்டைம் வந்து செக் பண்ணலாம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.